ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுட்டு சூப்பரான பணியாரம் தாங்க சுட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை 3 தண்ணி கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. 1/2 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆப்பச்சோடை சேர்த்துருக்குறாங்க. அதை ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நான் திறந்துருக்குறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவை முழுமையாக ஊற்றாமல் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த பணியாரத்தை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பாசிப்பருப்பில் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.